வெல்கம் டு ஒளி கதைகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் போசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய கிராமத்தில் காமாட்சி என்ற பெண் தனது 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் கணவர் காசுக்கு அடிமை. தினமும் மது குடித்துவிட்டு வீட்டில் சண்டை போடுவான். ஆனால் காமாட்சி என் பிள்ளைகள் மட்டும் நல்லா வாழணும் என்று போராடி கொண்டிருந்தாள். அவள் காலையில் கூலி வேலைக்கு போவாள். மாலை வீடு திரும்பி குழந்தைகளை படிக்கச் செய்வாள். அவளது பெரிய மகன் அருண் மிகவும் புத்திசாலி. சின்ன மகள் மாலா மிகவும் அன்பானவள். வீட்டில் சாப்பாடு போதாத நாட்களிலும் காமாட்சி என் பிள்ளைகள் எப்போதும் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். தான் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்காக கொடுப்பாள். ஒரு நாள் அவள் கணவர் திடீரென வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். அவள் 2 பிள்ளைகளோடு மட்டும் இருந்தாள். வாழ்க்கை இன்னும் கடினமாயிற்று. ஆனால் காமாட்சி மனம் தளரவில்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று உறுதி எடுத்தாள். அருண் படிப்பில் எப்போதும் முதல். ஆசிரியர் அவனை பார்த்து சொல்வார், அருண், நீ ஒரு நாள் பெரிய அதிகாரி ஆகுவாய். அந்த வார்த்தை அவனுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. அவன் தினமும் படிக்கிறான். ஆனால் புத்தகங்களுக்கு கூட காசு போதாது. அதை காமாட்சி தினமும் கூலி வேலைக்கு போய் வாங்கி தருவாள். அவள் கைகள் புண்ணாகினாலும் அவளுக்கு மகிழ்ச்சி. என் மகன் படித்தா போதும் என்ற ஆனந்தம். மாலா சிறு வயது முதலே நடனத்தை விரும்பினாள். ஆனால் அவளுக்கு பயிற்சி எதுவும் கிடைக்கவில்லை. அவள் அம்மா சிரித்து கொண்டே சொல்வாள், ஒரு நாள் உன்னோட கால்கள் மேடையில் ஒளிரும் என்று. ஆனால் கிராமத்தில் உள்ள சிலர் கேலி செய்தார்கள். அந்த காமாட்சியின் பிள்ளைகளா பெரியவங்க ஆக போகிறாங்க, சாத்தியமா? அவள் எப்போதும் அமைதியாக சிரித்து கொண்டே போய்விடுவாள். அருண் 12ஆம் வகுப்பு எழுதும் வருடம் வந்தது. அந்த சமயம் காமாட்சி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டாள். மருத்துவர் சொல்கிறார், உங்கள் அம்மா அதிக நாட்கள் இருக்க மாட்டாங்கன்னு. அருண் அழுகிறான். அம்மா, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேனா? காமாட்சி சிரித்து கொண்டே சொல்கிறாள், மகனே, என் ஆசை ஒன்றே ஒன்று. நீ நல்லா படித்து உன்னோட தங்கையை பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே எனக்கு சந்தோஷம். அவள் உடம்பு வலிக்கிறது. ஆனால் அவள் வேலையை நிறுத்த மாட்டாள். அருணுக்கு தேர்வுக்காக பணம் தேவை என்பதால் அவள் தனது மருந்தை வாங்காமல் அந்த காசை மகனுக்கு தருகிறாள். ஒரு நாள் இரவு மழை கொட்டி கொண்டிருக்கிறது. அவள் கண்ணீரில் மல்க பிள்ளைகளை பார்த்து கொண்டு சொல்கிறாள், என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். நான் அருகில் இல்லாவிட்டாலும் என் அன்பு எப்போதும் உங்களோடு இருக்கும். அந்த இரவு காமாட்சி சிரித்த முகத்தோடு உயிர் விடுகிறாள். அருண் அதிர்ச்சி அடைகிறான். ஆனாலும் தாயின் வார்த்தைகளை நினைத்து உறுதி செய்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் இரவு உழைத்து படித்து இறுதியில் பெரிய அதிகாரியாகிறான். மாலாவும் தன் கனவை கைவிடாமல் கல்லூரிக்கு சேர்ந்து நடனத்தில் சாதிக்கிறாள். பல வருடங்கள் கழித்து அவர்கள் இருவரும் ஒரு பெரிய மேடையில் நிற்கிறார்கள். அருண் விருது வாங்கும்போது கண்களில் கண்ணீர். இந்த விருது என் தாய்க்கு. அவளது தியாகம் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. மாலா நடனம் ஆடும்போது காமாட்சியின் உருவம் போல ஒரு சாயல் தோன்றுகிறது. பார்வையாளர்களுக்கு தெரியாது. ஆனால் அவளோடு மட்டும் அந்த தாயின் அன்பு இருந்தது. கதையின் பாடம், உங்களுடைய தாய் குழந்தையாகிய உங்களுக்காக எதையும் தியாகம் செய்வாள். அவள் உயிருடன் இல்லாவிட்டாலும் அவளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.